தெரிவித்து, தலைவனே இளம் தலைவனே என்கின்ற பாடல் வெளியீடு அரசியலில் மாறி வருகின்ற சக்தியை மாறி சக்தி இசையோடு இன்றைக்கு நாம் கேட்டிருக்கின்றோம். நாளை இதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், இன்றைய டெப்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பாடலினுடைய பாடல் ஆசிரியர், மாநில இளைஞருடைய துணை செயலாளர், என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ஜோயல் அவர்களுக்கும், இதற்காக பாடிய என்னுடைய அன்பு அண்ணன் மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நம் அனைவரின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு வரவேற்புரையாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துடைய இளையராஜா. பாட்டு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட நமக்கான சின்ன இளையராஜான்னு தான் நான் சொல்லுவேன். மிக அழகாக இன்றைக்கு இந்த பாடலை இன்றைக்கு பாடி அதற்கான இசையும் அமைத்திருக்கின்றார்கள். இவர் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கின்றது என்று தான் நான் சொல்வேன். கடந்த ஆண்டு இதே பாடல் நேரடியாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஜோயல் அண்ணன். வீட்டிலேயே அது ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், ஆனால் வெறும்னா நம்ம வீட்டில் முடிக்கிறக்காட்டி நம்ம இளைஞனி தம்பிங்களுக்கு முன்னாடி இதை வெளியிட்டால் தானே இது நல்லாயிருக்கும், இந்த முறை அன்பகத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னது உண்மைதான். நம்முடைய இளைஞனி செயலாளர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நானே பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எத்தனையோ பாட்டு வந்தாலும் அந்த உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா அப்படின்னு அந்த பாட்டு போகும்பொழுதெல்லாம் எங்கேயோ ஜோயல் எங்கேயோ இருக்காருப்பா, இங்கே வந்துட்டாருப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த பாடல் எங்கே பார்த்தாலும் அது ஒரு கேட்சியாக அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கின்ற அந்த இளைய சமுதாயத்துக்கு தகுந்தாற் போல் என்னதான் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளராக, அல்லது இன்னொரு மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக சுற்றி நாங்கள் வந்தாலும் இந்த அன்பகத்தில் தம்பிகளே அப்படின்னு பேசும்போது இருக்கின்ற அந்த உணர்வுங்கிறது வேறு எங்கேயுமே இருக்காது. இது உள்ளே நுழையும் போது அப்பா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வை தரக்கூடிய இந்த இடம். இந்த இடத்திலிருந்து நம்முடைய அண்ணன் ஜோயலுடைய பாடல் வரிகளை நம்ம இன்றைக்கி கேட்டிருக்கோம். விஷுவலாகவும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சரி ஜோயல் அண்ணன் மட்டும்தான் நம்ம இளைஞனி செயலரை நேசிக்கிறாரா, அப்போ நாங்களாம் நேசிக்கலையே அப்படின்னா இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்திருக்கின்ற தம்பிகளாக இருந்தாலும் ஏன் நம்முடைய இளைஞனி செயலாளர்களை இன்றைக்கும் பின்தொடர்கின்ற பல தம்பிகளுக்கும் பல விதத்தில் அவருக்கு ஒரு காதல் உண்டு அவர் மேலே. அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே சிடுசுன்னு இருக்க மாட்டார். அந்த சிரிச்சமாக ஒரு குழந்தை முகமாக இருக்கும். ஆனால் கொள்கை என்று வரும்போது எந்த அளவுக்கு தன்னுடைய தாத்தா மாதிரி அந்த பிடிப்போடு இருக்கக்கூடியன்னு பல நேரம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்தியா முழுவதும் அவரை சில விஷயங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் கலைஞரோட பேரன்னு போயிட்டே இருந்திருக்கார் அவர் பாட்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கி ஒரு நக்கல் நையாண்டிலாம் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி தான். அமைச்சராக இப்போ துணை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, என்ன ஜேர்னி, இதே ரூட்டில் தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறார் அவர். இந்த டிஷர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்களே, எதிர்கட்சிக்காக சார்ந்தவங்களே அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானாச்சும் டிஷர்ட்டு போட்டிருக்கேன், கூவத்தூரில் அது கூட இல்லாமல் அவங்க போட்ட ஆட்டத்தை மறந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி இந்த இளைய சமுதாயத்துக்கு நம்மளோட நண்பர் போல் நம்ம இன்றைக்கி அவரை போய் பார்க்குறோம், குறிஞ்சியில் அவரை பார்க்குறோம், பல நேரம் பார்க்குறோம், ஒரு தலைவர் மாதிரியாக நம்ம பார்க்குறோம். நம்மளை அண்ணனை பார்க்குறோம், நம்முடைய தம்பிகளை பார்க்குறோம். அவரும் எங்கே போனாலும் சரி, இந்த இளைஞனி தம்பி எங்கப்பா, இளைஞனி அமைப்பாளர் எங்கப்பா, துணை அமைப்பாளர் எங்கப்பா, இளைஞனி நிர்வாகிகள் எங்கப்பான்னு தான் கேட்குறாரு. இன்றைக்கி உள்ளபடி இது அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயமாக ஒரு சாதாரண ஒரு தலைவராக இருக்கிறாரா. 234 தொகுதிகளையும் முத்தமிழர் கலைஞர் பேரில் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் இன்றைக்கு அமைத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த சமுதாயம் தான் நமக்கு தேவை. எத்தனையோ பேர் வரலாம் அரசியலுக்கு, ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற திராவிட இனத்தினோட கையிருப்பு நம்முடைய இளைஞருடைய செயலாளர். இன்றைக்கு நம்ம எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திக்கின்றவர் இருக்கிறோம். ஜோயல் அண்ணன் மாதிரி எல்லாராலையும் கவிதையெல்லாம் எழுதிட முடியாது, அவர் ஒருத்தர் தான் எழுதுறாருன்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி முத்தமிழர் கலைஞர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கின்ற அந்த கவிதை என்பது நம்ம எல்லாருமே முணுக்கக்கூடிய ஒரு கவிதை தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இது ஒரு கவிதை தான். ஆக இப்படி ஒவ்வொரு காலம் கடந்தும் நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் 75 வருஷமாக ஒரு இயக்கம் நின்று கொண்டிருக்கின்றது. பல வெற்றிகளை பார்த்திருக்கின்றது, பல தோல்விகளை பார்த்திருக்கின்றது. அதெல்லாம் கடந்து இன்றைக்கி நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், நமக்கு அந்த காலத்திலேருந்து சில ஆரிய வாரிசுகள் நம்ம எதிர்த்துக்கிட்டே வரும்பொழுது திராவிட வாரிசாக நம்மளும் அதை எதிர்த்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம
இங்கே ஒன்றும் சாதாரண விஷயம். அதனால தான் நம்முடைய இளைஞணி செயலாளர் சொல்லும்போது கலைஞருக்கு நான் மட்டுமா பேரன், இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லாருமே பேரன் தான் சொல்கிறது காரணம் அதுதான். திராவிடத்தினுடைய வாரிசுகளாக இன்றைக்கி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அவருடைய புகழை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவரை நாம் புகழ் பாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய இயக்கத்திற்கு அடுத்தது இவரை பாடினா தான் நமக்கு ஏதோ பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும் என்பதற்காக அல்ல. இந்த தமிழினத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீரன்ட்ட நம்ம வாழை கொடுத்து நீ முன்னாடி போயா நான் வரேன்னு சொல்லுகின்ற அளவிற்கான ஒரு வீரனாக இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார்கள், நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்கிறது அவர் ஒன்றே ஒன்று தான். அவர் எப்படி நம்மளை விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத உன்னுடைய மனக்கண்ணால் நீ பார் என்று அண்ணா சொல்லுகிறார். அதாவது கரடி நம்முடைய காலை இறுக பிடிக்கின்றது. ஒரு மரத்தின் மேலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு நம்ம கழுத்துக்கிட்ட கடிக்க வாயை திறந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கரும்புலி நம்மில் பாய்கிறது. தூரத்திலிருந்து ஓனாய் இதெல்லாம் நடந்தால் அந்த ரத்தத்தை குடிக்க மாட்டோமா காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதர்கிட்ட இருந்து ஒரு நரி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது சமயத்திற்காக. மேலே ஒரு மிகப்பெரிய கழுகு வட்டமிட்டு கொண்டிருக்கின்றது. நிற்கின்ற அந்த வீரன்ட்ட ஒரே ஒரு வளைஞ்ச வால் மட்டும்தான் அந்த வீரன்கிட்ட நிற்கிது. ஆனால் இதை மனக்கண்ணால் நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு அந்த வீரன் வெளியே வருகிறான் என்று பாருங்கள். அந்த வீரன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்று சொன்னவர் அண்ணா. இன்றைக்கு நமக்கான சேலஞ்சஸ் பல விதத்திலேருந்து இருக்கின்றது. ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்றது, இங்கே இருக்கிறது, பல புகார்கள், பல விமர்சனங்கள். நாம் நம்ம கட்சியில் நம்ம என்ன பண்ணாலும் இவனுக்கு என்ன வேலை, இவனுக்கு எங்கே வலிக்குது, நம்மளை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அவனோட வேலை. வேறு வழி இல்லை, அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் என்ன விமர்சனம் செய்தாலும் சரி, நம்ம இளைஞணி செயலாளரை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனம் என்பதை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், விழுகின்ற கற்கள் விழுந்த இடத்திலே மூழ்கி போக தன்னோட பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சான் நதி அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம மேலே என்ன கல் போட்டால் அந்த மூழ்கி அங்கே தான் கிடக்கு. ஐயோ கல் விழுந்துச்சா அந்த நதி நிற்கிறது இல்லை, நின்றுச்சுன்னா ஸ்டாக்னேட் ஆகிடுச்சுன்னா அது எப்படிப்பட்ட தண்ணீராக மாறிவிடும் தெரியும். நீ என்ன வேணால் விமர்சனம் போன, எனக்காக காத்து கொண்டிருக்கின்ற பல இளைஞர் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது, அதை நோக்கி என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கணும், அதன் மூலமாக அவன் பயன்பெறட்டும் என்று விமர்சனை நமக்காக உள்வாங்கி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய இளைஞனுடைய செயலாளர். அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் பார்க்குற சமூக வலைதளத்தில் எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வருகின்றது. பாராட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பந்தமெல்லாம் நம்மளை தேடி தேடி அவன் திட்டுறான். எதுக்குன்னே தெரியல. நம்ம என்ன அப்படி தப்பு செஞ்சோம், அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டோம்? சமத்துவம் சொன்னது பாவமா? சகோதரத்துவம் சொன்னது பாவமா? சமூக நீதினு கொண்டு வரமே இது பாவம்? எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லிக்கிறோமே. ஆக இவர் சொல்லும்போது எல்லாத்தையும் சமமாக உட்கார வச்சுருவாங்க போல இருக்குப்பா, இவங்களை விட்டுறக்கூடாதுப்பான்னு நமக்கான எதிர்ப்பு தான் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்குது. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எதிர்காலமாக, ஏன் இங்கே மேடையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, எதிராக வந்திருக்கின்ற உங்கள் கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரி, மேடையில் உள்ளவர்களுக்கும் சரி, கீழே நமக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், நம்முடைய முத்தமிழின் கலைஞராக இருந்தாலும் சரி, நம்முடைய இனமான நம்முடைய தலைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞணி செயலராக இருந்தாலும் சரி, இவர்களுடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிப்போம். நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? இந்த தளத்துக்கு ஏன் வந்தோம்? இந்த பொது வாழ்க்கைக்கு நம்ம ஏன் வந்தோம்? அரசியல் புரிதல்ங்கிறது என்ன? தத்துவம்னு நம்ம பேசுவோமே, தத்துவார்த்தமாக நம்முடைய சித்தாந்தம் என்னமாக இருக்கின்றது என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு யாராச்சும் கேட்டால் அதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நாம் தான் ஆளாக இருக்கணும். எனக்கு பற்றி இவன் பேசுவான், எனக்கு பற்றி அவன் பேசுவான் அப்படிங்கிறது தான் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு. அண்ணன் வராரு வழிவிடுங்கிற காலம்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. ஒதுங்கி போகிறதே நம்ம அண்ணன் தாண்டா எவ்வளோ சிம்பிளாக போடுறாராங்கிற சொல்கிற காலம் இன்றைக்கு வந்துருச்சு என்று சொல்லும் பொழுது, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய இளைஞணி செயலாளர் இருக்கின்றார். ஆக அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாம் முதல்ல சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பும் நாளைக்கு இளைஞணி செயலாளரை பாதித்து விடக்கூடாது. நமக்கு என்ன தான் அவருக்கு பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறதுனால அவருக்கு சில கட்டுப்பாடு சொல்லியிருக்கிறாரு. பெரிய பெரிய பேனர்லாம் வைக்காதீங்க, வெடிக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல விதத்தில் பயனுள்ள அளவுக்கு அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று தான் அவர் சொல்கிறார். ஆக முதல்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் பணியாற்றிட வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகின்றது ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும், நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு விட்டிருக்கின்ற அந்த இலக்கு என்பது 2026 குறைந்தபட்சம் 200 தொகுதிகளாவது நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் பல நேரங்களில் சொன்னது தான், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த சக்கரவர்த்தியினுடைய உடைவாளாக இருப்பது எதுன்னு பார்த்தா அது இளைஞரணி தான். இளைஞரணி தம்பிகள், நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த 200 இலக்கையை நம்மால் எட்ட முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் பணியாற்றிட வேண்டும். தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து என்னுடைய ஆருயிர் நண்பனாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வருங்கால இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய
அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருடைய கரவொலியோடு அவர் வாழ்க 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 என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் ஜோயல் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் நம்முடைய மாரி சக்தி அவர்களுக்கும் மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.